ஹை விவர்ஸ் நியூமராலஜி பேஸில் இந்தியா இங்கிலாந்து சீரிஸோட எல்லா மேட்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இங்கிலாந்து மோதக்கூடிய தேர்ட் T20 மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, யாரை கேப்டன் வைஸ் கேப்டன் போடலான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 28ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா 1-2 காம்பினேஷன், அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்த காம்பினேஷன். சூரியனும் சந்திரன் வந்து சேர்ந்த யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா ராகுவை சேர்ந்தவங்களுக்கு, கேதுவை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து இருக்கும். செவ்வாயை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து 20 ரன்ஸ்னு வந்து சொல்கிறனாலே அவங்க வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு தான் வந்து அர்த்தம். இப்போ நான் வந்து 20 ரன்ஸ் வந்து அடிப்பாங்கன்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு அன்றைக்கி கிரக நிலைகளை வந்து அதிகப்படியான சப்போர்ட் பண்ணணும்னு வந்து அர்த்தம். இப்போ எக்ஸாக்டாக அவங்க எவ்வளோ ரன் அடிப்பாங்கன்னு வந்து அது யாராலே சொல்ல முடியாது. ஸோ நான் 20 ரன் சொல்கிறனாலே அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆடுவாங்க. 20 ரன் சொல்கிறாங்க, டக் ஆகலாம், 15 ரன் அடிக்கலாம், 12 ரன் அடிக்கலாம், இல்லை 20 கூட அடிச்சுட்டு போகலாம். 20 ரன்ஸ் சொல்கிறவங்க வந்து அதிகப்படியான ரன்ஸ் ஆட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் 20 ரன்ஸ் வந்து சொல்கிறது. நான் 20 ரன்ஸ் சொல்கிற யாரையும் வந்து ட்ரீம் டீமில் வந்து கொடுக்க மாட்டேன். நியூமராலஜி படி ஒரு பிளேயருக்கு வந்து பர்த் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் வந்து சம்மந்தப்படும். அதே நேரம் நேமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்து சம்மந்தப்படும். இது 3 வச்சு தான் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறது. இந்த 3 பொறுத்து தான் அவர் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்கிறத வந்து சொல்ல வந்து முடியும். ஸோ ஒரு டேட்டில் 2 கிரகங்கள் வந்து சம்மந்தப்படுறப்போ 9 கிரகங்களில் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணும். 1, 2 இல்லை 3 கிரகங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ் வந்து பண்ணும். இது இல்லாமல் சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நடுநிலையாக வந்து இருக்கும், சப்போர்ட்டும் பண்ணாது மைனஸும் பண்ணாது, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்கிறது. இப்போ ஒரு பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய 3 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் வந்து இருந்துச்சுன்னா அவர் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம 30+ ரன்ஸ் அடிப்பார், கேப்டனில் வருவார், அந்த மாதிரி வந்து சொல்லுவோம் ட்ரீம் டீமில் வருவார்னு. இது 2 கிரகங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து 25+ ரன்ஸ் வந்து போடுவோம், ட்ரீம் டீமில் வருவார்னு வந்து சொல்லுவோம். ஒரு கிரகம் சப்போர்ட் பண்ணி மற்ற 2 கிரகம் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20 ரன்ஸ் அடிப்பார் அப்படின்னு சொல்லுவோம். டோட்டலாக ஒரு பிளேயருக்கு வந்து சுத்தமாக வந்து அன்றைக்கி எந்த கிரகமே சப்போர்ட் பண்ணலை. 10ஆவதுக்கு பகையான கிரகங்கள் வந்து இருந்துச்சுன்னா அன்றைக்கி நான் அவருக்கு வந்து ஆவரேஜ் வந்து கொடுப்பேன், அவங்க விளையாடாமல் வந்து போவாங்க. 3 கிரகமே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணாமல் போகிறதுங்கிறது வந்து ரேரான விஷயம். ஸோ அதனால் பேர் இந்த ஆவரேஜுங்கிறது வந்து நான் வந்து எப்போயாவது வந்து சொல்லுவேன். என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க வந்து தெரியும். நான் ஆவரேஜும் சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விளையாடாமல் வந்து போயிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணுற மெத்தடு. இதில் நமக்கு பிளேயரோட அக்யூரேட் டேட்டா தெரிஞ்சால் இது நம்மளோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பக்கா வந்து கொடுக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம விக்கிபீடியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸோட டேட்டாஸ் வந்து எடுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து தப்பு வந்துருக்கும். அது தப்பாக இருக்க பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங்காக வந்து போகும். ஸோ நான் வந்து ஒரு பிளேயர் வந்து 20 ரன்ஸ் தான் அடிப்பான்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து அவர் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார், கம்மியான பாயிண்ட்ஸ் தான் எடுப்பாங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. அது நான் 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார், 2+ விக்கெட்ஸ் 2 விக்கெட்ஸ் சொன்னால் அவங்க நல்லா இருக்குன்னு வந்து எடுத்துக்கங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில பிளேயர் வந்து அக்யூரேட்டாக வந்து கணிச்சிட்டு அப்படி கணிச்சுன்னா நான் சொல்கிறப்ப அதில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லுவேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி SC T20 வந்து நடந்துச்சு. அதில் என்ரிச் கிளாஸில் வந்து இதுக்கு முன்னாடி எந்த மேட்சும் வந்து சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. அப்போ வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதே நேரம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிட வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 86 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா சிலது அக்யூரேட்டாக வந்து நமக்கே தெரியும். அப்படி தெரிகிறப்ப நான் அந்த மாதிரி வந்து சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்து வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. இப்போ இந்த மேட்சை பற்றி வந்து பார்க்கலாம். சாம்சன் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து திலக் வர்மா பார்த்தீங்கன்னா அவரும் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சூரியகுமார் யாரோ ஒரு 25+ ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஹார்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட் வந்து எடுப்பார் பவுலிங் போகிறப்ப. பேட்டிங் வந்தாலும் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். வாஷிங்டன் சுந்தர் டீமில் இருக்கிறாரா இல்லையா வந்து தெரியலை. ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. அடுத்து ரமன்தீப் சிங் பார்த்தீங்கன்னா டீமில் வராரு வந்து சொல்லியிருக்காங்க, ப்ராபபிள் பிளேயிங் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா டீமில் இருந்தாருன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்து வருவார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. பேட்டிங் இறங்குற பட்சத்தில் ரொம்ப. அடுத்து ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறது வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ரவி பிஷ்ணை பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ இந்தியாவில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கல அதில் அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரமன்தீப் சிங், ஹர்ஷ்தீப் சிங், ரவி பிஷ்ணோய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ ஒருவேளை சிவம் துபே வர்றவர் வந்து சொல்கிறாங்க பிளேயிங் லெவலில் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா, ஒருவேளை வாஷிங்டன் சுந்தர், ரமன்தீப் சிங் வந்து டீமில் வந்து இல்லைன்னா அவங்க பிளேயிங்கில் வந்து எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக சூரியகுமார் யாதவ், வருண் சக்கரவர்த்தி வந்து நீங்கள் வந்து ட்ரீம் டீம் பிளேயர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கிலாந்தில் வந்து பார்த்தோம்னா பென் டக்கட் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது.
அடுத்து பில் சால்ட் ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் வந்து அடிப்பார். ஹாரி ப்ரூக் பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச்லுமே சரியாக விளையாடல. ஃபஸ்ட்டு மேட்ச்லையும் விளையாடல, 2வது மேட்ச்லையும் விளையாடல. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் வந்து பண்ணுவார். கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா லியாம் லிவிங்ஸ்டன், அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லியாம் லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ணல. இந்த மேட்ச்சில் சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. பவுலிங் கொடுத்தாலும் விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். அது ஜேம்ஸ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஜேமி ஓட்டன் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா பி கேர்ஸ்வர் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்ஸ் வந்து எடுப்பார். அடுத்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து அடில் ரசில் பார்த்தீங்கன்னா 1 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து மார்கவுட் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ இங்கிலாந்தில் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் பில் சால்ட்டு, ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், பி கேர்ஸ், மார்கவுட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ 2 டீமை சேர்த்து யாரெல்லாம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் ஹாரி ப்ரூக், லியாம் லிவிங்ஸ்டன், அபிஷேக் சர்மா அவங்க 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றி போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள். தொடர்ந்து எல்லா மேட்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.